எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 24க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, இந்தியாவில் சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்கள் எத்தனை? இந்தியாவில் சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்கள் எத்தனை? 187. இரண்டாவது கேள்வி, உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவது எப்போது? உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. ஜூன் 5. மூன்றாவது கேள்வி, ஓசோன் பற்றிய கூற்றை கூர்ந்து ஆய்க. ஓசோன் வளிமண்டலத்தில் ட்ரோபோஸ்பியர் பகுதியில் காணப்படுகிறது. தவறு. பெரும்பாலும் காணப்படும் ஓசோன் குறைப்பு பொருட்கள் பிரியான் வாயுக்களாகும். சரி. ஆக்சிஜன் மீது சூரிய ஒளி செயல்பட்டு தொடர்ந்து சிறிதளவு ஓசோன் உற்பத்தியாகிக் கொண்டே உள்ளது. சரி. ஓசோன் பொத்தல் என்பது வளிமண்டலத்தின் மேல் காணப்படும் ஒரு உண்மையான பொத்தல். தவறு. அப்ப 2 மற்றும் 3 மட்டும் சரியானது. ஆப்ஷன் பி. நான்காவது கேள்வி, 2015ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவின் பிரதான தலைப்பு யாது? பெண்கள் மேம்பாடு. எந்த தகவல் தொடர்பு முறையில் தரவினை ஒரே நேரத்தில் இருபுறமும் அனுப்பிட இயலும்? முழு இரு திசை. முழு இரு திசை. இந்தியாவில் 5000 கிலோமீட்டர் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை எது? இந்தியாவில் 5000 கிலோமீட்டர் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை ICBM அக்னி 5. கீழ்கண்டவற்றுள் ஆசியாவின் வளம் பொருந்திய கடல் பிரதேசம் எது? கீழ்கண்டவற்றுள் ஆசியாவின் வளம் பொருந்திய கடல் பிரதேசம் ஆப்ஷன் ஏ மன்னார் வளைகுடா, கல்ஃப் ஆஃப் மன்னார். பதம் வைல்ட் லைஃப் என்பதை யார் முதலில் முன்மொழிந்தார்? வில்லியம் ஹார்னாடே. வில்லியம் ஹார்னாடே. அடுத்து, இந்தியாவின் புலிகள் காப்பகம். இதை பொறுத்துக. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பத்ரா. பத்ரா புலிகள் காப்பகம் கர்நாடகாவில் அமைந்துள்ளது. கிர் குஜராத், கங்கா மத்திய பிரதேசம், டாம்பா மிசோரம். டாம்பா மிசோரம். 10வது கேள்வி, அரபிக்கடலின் ராணி துறைமுகம் எனப்படுவது? அரபிக்கடலின் ராணி துறைமுகம் எனப்படுவது கொச்சி. கொச்சி. அடுத்து, அதாவது கீழ்காணும் மாநிலங்களை அவற்றின் குழந்தை பாலின விகிதத்துடன் 2011 மக்கள் தொகைப்படி பொருத்துக. மாநிலம் குழந்தை பாலின விகிதம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது கேரளா 959, ஹரியானா 830, தமிழ்நாடு 946, உத்தரப்பிரதேசம் 899. அடுத்து, டேஸ் மென்பொருள் பயனர் மற்றும் உலகளாவிய வலை இடையே ஒரு இடைமுகமாக செயல்படும். இதுக்கு சரியான விடை இணைய உலாவி, அதாவது வெப் பிரவுசர். வெப் பிரவுசர். அடுத்து, சுற்றுப்புறத்திற்கான தங்க மனிதன் பரிசை வென்ற இந்திய சுற்றுப்புற ஆவலர் யார்? ரமேஷ் அகர்வால். ரமேஷ் அகர்வால். ஒருவருக்கு சாதாரணமாக அனுப்பப்படும் மின்னஞ்சல் போல
மின்னஞ்சல் அனுப்பி அவருடைய தனிப்பட்ட நிதி சம்பந்தமான தகவல்களை எடுக்க முயற்சிப்பது. ஃபிஷிங். ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் பாதுகாப்பில் காணப்படும் புதிய யுக்திகளை பயன்படுத்துவது. கீழ்கண்டவற்றில் பாதுகாப்பில் காணப்படும் புதிய யுக்திகளை பயன்படுத்துவது. உயிர்கோளங்கள். ஆப்ஷன் பி. உயிர்கோளங்கள். நார்பயிர்களின் அரசன் எனப்படுவது. நார்பயிர்களின் அரசன் எனப்படுவது. ஆப்ஷன் ஏ. பருத்தி. பருத்தி. முணுமுணுக்கும் அரங்கம் என்ற சிறப்பினை பெற்றது. இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. முணுமுணுக்கும் அரங்கம். கோல் கும்பாஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுங்க. பெரும்பான்மையான மேங்க்ரோவ் அதாவது சுந்தரவன மரங்கள் காணப்படும் டெல்டா. ஹூக்ளி. இது எங்க இருக்குது? மேற்கு வங்காளம். உலகில் காற்று ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தும் இடம். உலகில் காற்று ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தும் இடம் ஐரோப்பா. ஆசியாவில் நெல் உற்பத்தியில் முதல் 4 இடங்களை பெறும் நாடுகளை வரிசைப்படுத்துக. ஆசியாவில் நெல் உற்பத்தியில் முதல் 4 இடங்களை பெறும் நாடுகளை வரிசைப்படுத்துக. முதல் இடத்துல சீனா, 2வது இடத்துல இந்தியா, 3வது இடத்துல இந்தோனேஷியா, 4வது இடத்துல வங்காளதேசம். ரஞ்சி கோப்பை போட்டிகளில் 10,000 ரன் கடந்த 10,000 ரன் இலக்கை கடந்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் வாசிம் ஜாஃபர். வாசிம் ஜாஃபர். அக்டோபர் 2015 பாட்ரிசியா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட நாடு மெக்சிகோ. பாட்ரிசியா, மெக்சிகோ. ஐம்பத்தி 1வது ஞானபீட விருதிற்காக டிசம்பர் 2015 திரு ரகுவீர் சௌத்ரி பரிந்துரைக்கப்பட்டார். இவர் நிபுணத்துவம் பெற்றுள்ள மொழி. ரகுவீர் சௌத்ரி. குஜராத்தி. ஆப்ஷன் பி. டெங்கு காய்ச்சலுக்கான நோய் தடுப்பு மருந்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள முதல் நாடு மெக்சிகோ. மெக்சிகோ. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 24க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.